போதைப்பொருள் ஒழிப்புக்காக சர்வதேச ஆய்வை முன்வைக்கும் 2வது தேசிய கருத்தரங்கு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. அதன் பிரதம விருந்தினராக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் WRB செனவிரத்ன பங்கேற்றார். 2024ஆம் ஆண்டில் வருடாந்த அறிக்கை அதன்போது கையளிக்கப்பட்டது. அபாயகர ஔடத கட்டுப்பாட்டு தேசிய சபையின் தலைவர் கலாநிதி இந்திக வன்னிநாயக்க இதன்போது கருத்து வெளியிட்டார். 2022ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் கஞ்சா மற்றும் செயற்கை போதைப்பொருளான மெத்தபெட்டமின் போதைப்பொருளில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளின் கீழ் 15 வயதுக்கும் 64 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். போதைப்பொருள் விநியோகம் மற்றும் பயன்பாட்டின் மத்திய நிலையமாக கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் கைது செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. நாட்டின் அபிவிருத்தியை தடுக்கும் பிரதான விடயமாக போதைப்பொருள் பயன்பாடு இலங்கையில் பாரிய பிரச்சனையாக காணப்படுகிறது.